பெரிய இறால் வாங்கியிருக்கிறோம். பெரிய இறால் புளி இல்லாமல் இறால் கிரேவி. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்காய் பால் கொஞ்சம் வச்சாச்சு. அதுக்கு கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. நல்லா பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போடுங்க. உப்பு கொஞ்சம், சால்ட்டு போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இறால் போட்டு நல்லா இறால் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கருவேப்பிலை போட்டுக்கலாம். குழம்புக்கு கூட்டி வச்சிருந்த இது வந்து தாளித்து விட்டு ஊற்றிக்காச்சு. கொதி வந்தோடனே தாளித்து விட்டாச்சு. முருங்கைக்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பால் இப்போ புளிஞ்சி வச்சு மசாலா போட்டுட்டோம், தாளித்து விட்டாச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கணும். அதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். பால் வேறு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம்ல. மஞ்சத்தூள் போடக்கூடாது, புளி இல்லாமல் உள்ளதுக்கு. இறால் கிரேவி வைக்கிறதுக்கு வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு சேர்த்து வதக்கணும். இறால் போட்டு கிரேவி வச்சிடலாம். தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இறால் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட வதக்கி நல்லா வேக வச்சிடும். கொஞ்சம் வெங்காயம்லாம் வதங்கின பிறகு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தேவை கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் இனிச்சா மாதிரி உடச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு 10. கிரேவி ரெடி ஆகிடுச்சு.